இப்போ 11 எழுத்துக்கள் என்ன செய்யப்படும்? ஜாயிதாக்கப்படும். அந்த ஜாயிதாக்கப்படக்கூடியதுல 11ல 6 சொல்லுகிறான். அப்படிதானே? 11ல 6 சொல்லுகின்றான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நேத்து போயிட்டோம். அப்படிதானே? அஹ்தமைன். அப்படிதானே? அஹ்தமைன். அஹ்தமைன்ல 6 எழுத்து இருக்கா? 11ல 6 சொல்லுகிறான். 11ல பிரபல்யமான 6 சொல்லுகிறான். விளங்குதா? 11ல 6ங்கிறது நிஸ்புல் அக்ஸர். விளங்குதா? அதிகமான பாதி. அப்படிதானப்பா? 5 11, அதில் 6 சொல்லிட்டா நிஸ்புல் அக்ஸர் வந்துடும். 6 சொல்லுகிறான். விளங்குதா? அசித்தத்தை ஷாயியத்தை பிரபல்யமான 6 எழுத்துக்களை சொல்லுகிறான். அல்லத்தி எஜ்மாவுகா, அந்த 6 எழுத்துக்களையும் ஒன்று திரட்டி கொள்ளும். அஹ்தமைன். அஹ்தமைன் என்பது ஒன்று திரட்டி கொள்ளுமே அந்த 6 சொல்லுகிறான். அஹ்தமைனா 2 மலைக்கு பேரான். அஹ்தமைனா என்ன? மலைக்கு பெயர். அஹ்தமைன்ல 6 எழுத்து வருதுங்களங்க. அம்சா 1, ஹே 2, தோ 3, மீம் 4, ஏ 5, நூன் 6. 6 எழுத்து சொல்லியிருக்கிறான். வகது ஸாத பஅதுஹும், இன்னும் விளங்குதப்பா? அந்த அறிஞர்களில் சிலர்கள் அதிகமாக்குகிறார்கள். சபஅத்தன் உக்ரா, இன்னும் 7 எழுத்துக்களை என்ன செய்யறாங்க? அதிகமாக்குறாங்க. 11ல 7 அதிகமாக்குனா 18 ஆயிரும். 18ல பாதி 9 எழுத்து சொல்லுகிறான். விளங்குதா? வகது ஸாத பஅதுஹும், இன்னும் அந்த அறிஞர்களே சிலர்கள் அந்த ஜாயிதான எழுத்தை அதிகமாக, விளங்குதப்பா? வகது ஸாத பஅதுஹும், சிலர் அதிகமாக்கி விட்டார்கள். சபஅத்தன் உக்ரா, இன்னும் 7 எழுத்துக்களை என்ன செய்யறாங்க? அதிகமாக்குறாங்க ஜாயிதான எழுத்துக்கள்ல. அப்போ 11 7 18. வைய, அந்த 7 எழுத்து என்ன? ஒரு 7 எழுத்து கூட்டுறாங்கல்ல, அது என்ன? அல்லாமு ஃபி உசைலால் தான் நேற்றே சொல்லிட்டோம். வைய அல்லாமு ஃபி உசைலால், உசைலால்ல உள்ள லாமா இருக்கும். ஒன்று உசைலான் இருந்துச்சு, அது உசைலால்னு ஆக்கிட்டாங்க. மாலை நேரம்னு அர்த்தம் இருக்கு. வசாது வஸா ஃபி சிராத்து வஸிராத்து, சிராத்து ஜிராத்துல உள்ள சாதும் ஜேயுமா இருக்கும். சீன் தானே இருந்துச்சு, சிராத்துன்னு இருந்துச்சு. சிராத்துல எப்படி கொண்டு வந்துட்டாங்க? சிராத்துன்னு சாதா மாத்திட்டாங்க, அல்லது ஜிராத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப எத்தனாச்சு? 3 வந்துருச்சா? உசைலால்ல உள்ள உசைலால்ல உசைலான் இருந்துச்சு, நூனை லாமா மாத்திட்டோம். அதுக்கடுத்து சிராத்துல சிராத்து ஜிராத்துன்னு. விளங்குதுங்களா? பார்த்து வைக்கிறது. வசாது வஸா ஃபி சிராத்து வஸிராத்து, சிராத்து ஜிராத்துல உள்ள சாதும் ஜேயுமா இருக்கு. சிராத்துன்னு இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? சிராத்து சீன் தான் வழி, சிராத்துனாலும் வழி, ஜிராத்துனாலும் வழி தான். இல்ல அர்த்தம் எழுத்து மாறினாலும் அர்த்தம் ஒண்ணுதான். எடுத்துனுங்க. வஸாது ஃபி வஸா ஃபி சிராத்து வஸிராத்து, சிராத்து ஜிராத்துல உள்ள சாதும் ஜேயுமா இருக்கும். வல் ஃபாவு ஃபி ஜுதுஃப், ஜுதுஃப்ல உள்ள ஃபாவுமா இருக்கும். ஜுதுஸ்ன்னு இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஜுதுஸ். ஜுதுஸ்னா என்னதுங்க? கபரு. நேற்று ஓதுனோம்ல, ஒனிஃபிக விசூரி இதாகும் ஜிதாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன், குழலிலே ஊதப்பட்டால் கபறுகளில் இருந்து ரப்பின் பக்கம் விரைவாக நினைச்சுவாங்க, செல்வாங்க. ஜுதுஸ்னா கபரு. அதை எப்படி மாத்துறாங்க? ஜுதுஃப்னு மாத்துறாங்க. அர்த்தம் உள்ளதான், கபரு தான். வல் ஐனு ஃபி இன்ன, இன்னவுல உள்ள ஐனுமா இருக்கும். இன்னவுல உள்ள இன்னன்னு இருந்துச்சு. எப்படி இருக்கு? இன்னலனா, இன்னலனா அஜிரன், இன்குன்னா காலிபீனா. அப்படிதானே ரைட்டா படிக்கிறது? இன்னலனா அஜிரன், இன்குன்னா நாங்கள் ஜெயிச்சிட்டா, இன்குன்னா காலிபி நாங்கள் ஜெயிச்சிட்டா எங்களுக்கு கூலி சன்மானங்கள்லாம் உண்டான்னு ஃபிரௌன் இந்த சூனியக்காரெல்லாம் கேட்டாங்க. ஆமா, எனக்கு நெருக்கமாயிருவீங்கிறான் ஃபிரௌன். கடைசி 70,000 பேர் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ ஜுதுஸ் இல்லை ஜுதுஃப்னு படிப்பாங்க. எழுதுலங்க விளங்குதுப்பா? இன்னன்னு ஐன் வச்சு படிப்பாங்க. வஸாவு ஃபி சுரூகி தல்வ், இதுக்காண்டி நான் மேல இருந்து படிக்கிறேன். வஸாவு ஃபி சுரூகி தல்வ், சுரூகு தல்வுல உள்ள சாவுமா இருக்கும். ஃபுரூகு தல்வுன்னு இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு?
அந்த ஃபுரூகுத்தல்வை சுரூகுத்தல்வுன்னு மாத்திட்டாங்க. சுரூகுத்தல்வுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? வாழியில் தண்ணீர் வெளியாகின்ற இடம்னு அர்த்தமா. என்னது சுரூகுத்தல்வு என்றால் ஒவ்வொரு மஹ்ரஜுல் மாயி மின தல்வி என்ன அர்த்தமா? சுரூகுத்தல்வி என்றால் ஒவ்வொரு மஹ்ரஜுல் மாயி மின தல்வி, வாழியில் இருந்து வெள்ளம் வெளியாகுന്ന இடம். விளங்குதா? வெள்ளம் வெளியாகுന്ന ஸ்தலம். ரைட்டா? வெள்ளம் வெளியாகிற இடம், வாழியில் வெள்ளம் வெளியாகுന്ന இடம். அதுக்குதான் சுரூகுத்தல்வுங்குவாங்க. வாழியில் தண்ணீர் வெளியாகின்ற இடம்னு அர்த்தம். ஏற்கனவே கது துபிஜேன்னு ஒன்று வந்துச்சு தெரியுமா? அதுக்கு அர்த்தம் சொல்லாம விட்டுட்டோம். இந்த குத்துபு ஜெத்தா அதுல கது தூபிஜே, அந்த தூபிஜே என்றால் ரூயிசேன் துரிபேன்னு அர்த்தமா, அடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். சரி, அடுத்து சொல்லுங்க. வல் பாவு ஃபி பஸ்முக, பஸ்முகவில் உள்ள பாவா இருக்கும். பஸ்முக மஸ்முகன்னு இருக்கும். மஸ்முக உன் பேர் எந்தா அது கேட்கிற இடத்துல பஸ்முகன்னு கேட்பாங்க. எடுத்தாப்பா. ஒல் பாவு ஃபி பஸ்முக, பஸ்முகவில் உள்ள பாவா இருக்கும். மஸ்முகவை பிடிச்சி என்ன வாக்கிடுவாங்க? பஸ்முகங்குவாங்க. அப்போ அத்தா சாரத்து இது மாறிவிட்டது. சமானியத்தை அஷர சொல்லுப்பா. மாற்றப்படக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் ஏற்கனவே 11. இப்போ 7 சேர்த்தோம்னா 18 ஆயிடும். எடுத்தாப்பா. இந்த 6 தனியா சொல்லு, இந்த 7 தனியா சொல்லு. என்னதுலாம்? ஏய் உசைலால உள்ள லாமு விளங்குதா? உசைலால உள்ள லாமு, உசைலான்னு இருந்துச்சு, அதை லாம மாத்தி உசைலால் ஆக்கிட்டோம். 1 லாமு. 2வது சாது ஜே, சிராத்துல சிராத்து படிப்போம், ஜிராத்துன்னு படிப்போம். எத்தனாச்சு? 3 ஆச்சா? சாது ஜே இதெல்லாம் மாற்றப்படக்கூடிய எழுத்துக்கள். சீனை பிடிச்சி சாதாக ஜேயா மாத்திரம் முடிஞ்சா. அதுக்கடுத்து 4வது ஒல் ஃபாவு ஃபி ஜுதுஃப், ஜுதுஸ்ல இருந்து எப்படி படிக்கிறோம்? ஜுதுஃப். ரைட்டா? ஜுதுஸ ஜுதுஃப்னு படிக்கிறோம். 4ஆ எடுத்தனப்பா. ஜுதுஸ பிடிச்சி என்ன செய்யறது? ஜுதுஃப்னு ஃபாவா மாத்திடுறது. 4ஆ. அடுத்து வல் ஐன், 5வது ஐனு, ஹம்சாவை ஐனாத்து மாத்திடுறது. எடுத்தனப்பா ஐன்னு. அதுக்கடுத்து 6வது சா ஃபி சுரூகி தல்வு, சுரூகு தல்வுல ஃபுரூகு தல்வுன்னு இருந்துச்சு, அது என்ன வாங்கிட்டோம்? 7வது வல் பா ஃபி பஸ்முக, மஸ்முகோ பஸ்முகன்னு ஆக்கியாச்சு. அப்போ 7 ஆயிடுச்சா? விளங்குதுங்களேங்க? அப்போ 11ல 7 கூட்டினோம்னா 18 ஆயிடுச்சு. அத்தா சொல்லுங்க. அத்தா சாரத்து சமானியத் அஷர, அந்த மாற்றப்படக்கூடிய எழுத்துக்கள் 18 ஆகிவிடும். அத்தா சாரத்து இறுதியிலே அந்த மாற்றப்படக்கூடிய எழுத்துக்கள் சமானியத் அஷர 18ஆக மாறிவிடும். 11 இருந்தது, 7 கூட்டின உடனே 18 ஆயிடுச்சு. வக்கது தக்கர மின்ஹா, அந்த 18 இருந்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். திஸ்அத்தன் எதை சொல்றான்? 9 எழுத்துக்களை சொல்றான். 18ல 9. ஏற்கனவே சித்தத்துவல் மதுக்குறத்து 6 கூறப்பட்டுருச்சு. அடுத்த மைன்ல வந்துருச்சுல்ல. அடுத்த மைன்ல என்னது? ஹம்சா ஏ 2, தோ 3, மீம் 4, ஏ 5, நூன் 6 சொல்லிட்டோமா? எடுத்தனப்பா. சித்தத்துவல் மதுக்குறத்து 6 ஏற்கனவே சொல்லப்பட்டுருச்சு. அதுக்கு அடுத்து இன்னொரு 3 சேர்த்துக்கோ. என்னதுலாம்? லாமு வ சாது வல் ஐனு. எடுத்தனங்க. ஏற்கனவே 6 சொல்லியாச்சு. வல் லாமு லாமா இருக்கும், சாது சாதா இருக்கும், வல் ஐனு ஐனா இருக்கும். அப்ப 6 3 9 18 வந்துருச்சா? இந்த இதுல 9 சொல்லுகிறான். 6 சொல்லிட்டோம், 6ல 3 கூட்டிட்டோம் 9, 18ல 9 எழுத்து சொல்லிட்டான். சரி, அடுத்து மிம்மா யுதுகமு ஃபி மிஸ்லிஹி, அது போன்றவைகளிலே இதுகாம் செய்யப்படும். வலா யுதுகமு ஃபில் முகாரபின்னு படிக்கணும். அதற்கு மஹ்ரஜ் நெருக்கமானதிலே இதுகாம் செய்யப்படாதே, அது போன்றதில் இதுகாம் செய்யப்படுமே. அவைகளிலிருந்தும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நிஸ்பகல் அக்கல்ல, கம்மியான பாதியை சொல்ற, தள்ளி போயிடணும். அது போன்ற எழுத்துக்களிலே மீமில் இதுகாம் செய்யப்படும், நூன்ல இதுகாம் செய்யப்படும். அப்படித்தானங்க? மீமில் இதுகாம் செய்யப்படும். ஹேயில இதுகாம் வஹாபு
சாதுல இது வஸ்ஸாதிக் விளங்குதா? வஸ்ஸாதிகாத் இருக்குல்லப்பா. வத்தாரிக் தோவுல என்ன செய்யறது? இதுகாம் செய்யறது. மிம்மா மீம்லயே இதுகாம் செய்யறது. ஈயா ஏயில இதுகாம் செய்யறது. எடுத்துனப்பா விளங்குச்சான? ஈயாக்க ஈயா ஏயில இதுகாம் செய்யறது. ஃபஅலுன் லிமா யுரீத் ஐன்ல இதுகாம் செய்யறது. ரைட்டா? ஃபஅலுன் லிமா யுரீத் ஐன் இப்படி. அப்ப அதான் சொல்றாங்க, இம்மா யுதுகமு ஃபீ மிஸ்லி அது போன்றவைகளில் இதுகாம் செய்யப்படும். வலா யுதுகமு ஃபில் முகாரபி முகாரபினா மகரஜி நெருக்கமானது இல்லை இதுகாம் செய்யப்படாத நிலைமையில் அது போன்றவைகளில் இதுகாம் செய்யப்படுமே. அவைகளில் இருந்தும் நிஸ்வகள் அக்கல்ல இருக்கா, கீழே தள்ளி வந்துடணும். கம்மியான பாதியை அது மொத்தம் 15 இருக்குதான். மொத்தம் எத்தனை இருக்கு? 15ல கம்மியான 15ல பாதி எவ்வளவுங்க? 15ல பாதி எவ்வளவு? 7.5 அல்ல, கம்மியான பாதி 7 விழுந்தா இருக்கு என்ன? 7.5 15 விழுந்தா இருக்கு என்ன? 7.5 சொல்ல முடியாதுல்ல. அதுவே அந்த அறையை விட்டுட்டு 7 சொல்லிடுறது. 7ங்கிறது 15ல கம்மியான பாதி. 15ல கம்மியான பாதி. வைய அது போன்றவைகளிலே இதுகாம் செய்யப்படும். அதற்கு நெருக்கமானவைகளில் இதுகாம் செய்யப்படாத அவைகள் ஹம்சத் அஷர தான். ஃபத்தை மீது மப்னி. ஹம்சத் அஷர எத்தனை இருக்குங்க? 15 எழுத்துக்களா இருக்கும். எத்தனை எழுத்து? 15 எழுத்து. சொல்லு. ஒன்னாவது அல் ஹம்சத்து இதுகாம் செய்யப்படும். அதற்கு மகரஜி நெருக்கமானதில் இதுகாம் செய்யப்படாது. மொத்தம் எத்தனை இருக்கான்? 15 எழுத்து இருக்கு. ஒன்னாவது ஹம்சா, இது ஒன்னா. ரெண்டாவது ஹே, மூணாவது ஐனு, நாலாவது சாது, அஞ்சாவது எழுத்து தா, ஆறாவது எழுத்து மீமு, ஏழாவது எழுத்து ஏ, எட்டாவது எழுத்து ஹா, 9வது எழுத்து கைனு, 10வது எழுத்து வாது, 11 வா, 12 ஷீனு, 13 ஜா, 14 ஃபா, 15 வாவு. ரைட்டுங்களங்க? இதெல்லாம் அது போன்றவைகள் தான் இதெல்லாம் செய்யப்படும். அதுக்கு நெருக்கமானவைகள் என்ன செய்யப்படாது? இந்த 15 எழுத்து. இந்த 15ல நிஸ்பகள் அக்கல்ல எதை சொல்றான்? கம்மியான பாதியை சொல்றான். அப்ப 7 சொல்லுகிறான்னு அர்த்தம். வஹாபு ஹேயில இதுகாம் செய்யப்படும். சாதுல இதுகாம் செய்யப்படும். வஸ்ஸாதிகாத் தோவல இதுகாம் செய்யப்படும். வஸ்ஸமாயி வத்தாரிக் தோவல இதுகாம் செஞ்சாச்சு. கேட்டுக்கலங்க? மிம்மா மீம்ல இதுகாம் செய்யறது. ஈயா ஏயில இதுகாம் செய்யறது. ஃபஅலுன் லிமா யுரீத் ஐன்ல இதுகாம் செய்யறது. விளங்குதப்பா? அது போன்றவைகளில் இதுகாம் செய்யப்படும். அதுக்கு நெருக்கமானவைகள் என்ன செய்யப்படாது? மகரஜி நெருக்கமானதில் இதுகாம் செய்யப்படாது. இது மொத்தம் 15. இதுல எத்தனை சொல்றான்? 7 15 சொல்லிட்டோம்ல. 7 தெரிஞ்சிருச்சா? என்ன வரிசலா இருக்கு பாரு. ஏக்களே 15ல வரிசலா உள்ள 7 எடுத்துக்கோ. ஒன்னு அல்ல ஹம்சாவை சொல்றான், ரெண்டாவது ஹே சொல்றான் இதுகாம் செய்யப்படக்கூடியது, மூணாவது ஐனு, நாலாவது சாது, அஞ்சாவது தோ, ஆறாவது மீமு, ஏழாவது ஏ. இந்த 7 எழுத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்யறான்? கம்மியான 15ல கம்மியான பாதியை சொல்லுகிறான். அதுலதான் இதுகாம் செய்யப்படும். அது நெருக்கமான மகரஜில இதுகாம் செய்யப்படாது. அடுத்து இம்மா இதுகமு ஃபீஹிமா 2லையும் இதுகாம் செய்யப்படுமே. அவைகளிலிருந்தும் சொல்லுகிறான். நிஸ்வகள் அக்ஸரன்னு வரும். தள்ளி வந்து பாரு இருக்கா? மிம்மா யுதுகமு ஃபீஹிமா 2லையும் இதுகாம் செய்யப்படும். என்னது? தான் அந்த அதுலையும் இதுகாம் செய்யப்படும். மகரஜி நெருக்கமானது இதுகாம் செய்யப்படுமே. இவைகளில் நிஸ்வகள் அக்ஸர அதிகமான பாதியை சொல்லுகிறான். 15 போயிட்டா எவ்வளவுங்க? மிச்சம் 13. அதுலதான் இதுகாம் செய்யப்படும். மகரஜி நெருக்கமான இதுகாம் செய்யப்படாது 15 எழுத்து. அதுல கம்மியான பாதியை சொல்றான். அதுல கம்மியான பாதியை சொல்றான். அடுத்து அதுலயும் இதுகாம் செய்யப்படும். மகரஜி நெருக்கமானதில் இதுகாம் செய்யப்படும். அது எத்தனை? 13 தானே? அங்க 15 போயிடுச்சுன்னா இங்க 13 28,000. அதுல நிஸ்புல் அக்ஸர சொல்றான். 13ல நிஸ்புல் அக்ஸர எவ்வளவு? 7. கம்மியான பாதி 6. 13ல கம்மியான பாதி 6, அதிகமான பாதி 7. 7 6 13 தானப்பா? 7 6 எத்தனை? 13. அதுல அதிகமான பாதியை சொல்லுகிறான், 7 சொல்லுகிறான். விளங்குதா? 2லையும் இதுகாம் செய்யப்படும்.
மிம்மா யுதுகமு ஃபீஹிமா ரெண்டிலையும் இதுகாம் செய்யப்படுமே. விளங்குதப்பா? அதிலையும் மகரஜி நெருக்கமானதில் இதுகாம் செய்யப்படுமே. அவைகளிலிருந்து நிஸ்வகல் அக்ஸர அதிகமான பாதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். வைய ரெண்டிலையும் இதுகாம் செய்யப்படக்கூடியது சலாசத்து அஷர அல் பாக்கியத்த பாக்கியத்தூன் படிக்கணும்பா. வைய சலாசத்து அஷர 13 இருக்கும். அல் பாக்கியத்து எஞ்சிய 13 இருக்கும். ஏன்னா வையங்கிறது முத்ததா, சலாசத்து அஷரங்கிறது ஹபரு, அதுதான் ஃபத்தை மீது மபினி. விளங்குதா? அல் பாக்கியத்துங்கிறது சலாசத்து அஷரவுக்கு சிவத்து. கேட்டுங்களா? அது ஃபத்தை மீது மபினி இல்ல, அது ஹபருங்கிறதுனால அதுக்கு உள்ளுக்குள்ள என்னதான் இருக்கு? ரஃபு தான். எதுக்கு? சலாசத்து அஷரவுக்கு. பாக்கியத்துங்கிறது சலாசத்து அஷரவுக்கு என்ன இருக்குது? சிவத்து. கிளீனா வருதா? அழகா படிக்கணும். வைய அந்த ரெண்டிலையும் இதுகாம் செய்யப்படக்கூடியது, அதிலையும் இதுகாமும் செய்யப்படும். மகரஜி நெருக்கமானது இதுகாம் செய்யப்படும் இல்ல, அவைகள் சலாசத்து அஷரால் பாக்கியத்து எஞ்சிய 13 இருக்கும். 15 போயிடுச்சுன்னா விளங்குதப்பா, மிச்சம் 13 தானே வரும். அப்பதானே 28 எழுத்து. வைய சலாசத்து அஷரால் பாக்கியத்து எஞ்சிய 13 எழுத்துக்களா இருக்கும். அவைகளில் நிக்ஸ்வகல் அக்ஸர அதிகமான பாதியை சொல்லுகிறான். அதிகமான பாதி 7 எழுத்து. ஏத்தனங்க? அது 1வது அல் ஹா, 2வது அல் காஃப், 3வது கேஃப், 4வது ரா, 5வது சீன், 6வது அல்லாமு, 7வது நூன். விளங்குதா? 13ல என்ன செய்யறான்? அதிகமான பாதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இந்த 7 எழுத்து என்ன செய்யுது? சூறாக்களுடைய துவக்கத்தில் ஏன் அதிகமான பாதியை சொல்றான்? லிமாஃபில் இதுகாமி, இதுகாமில் இருப்பதினால், மீனல் ஹிஃபத்தி லேசும் வல் ஃபசாஹத்தி நாகரீகமும் இருப்பதினால். இதுகாம் செஞ்சு சொன்னா தான் நாகரீகமா இருக்கும். இதுகாம் செய்யறது தான் லேசும் கூட. அதுதான் அதிகமான பாதியை சொல்கிறான். எடுத்தனப்பா. அடுத்து மீனல் அருபஅத்தில்லத்தி லா துதுகமு ஃபீமா யுகாரிபுகா, அதற்கு நெருக்கமானவைகளிலே எதுகாம் செய்யப்படாது. ஆனால் இதுகமு ஃபீகா முகாரிபுகா, நெருக்கமானவைகள் இவைகளில் வந்து இதுகாம் செய்யப்படும். நெருக்கமானவைகள் இதுகாம் செய்யப்படாது, ஆனால் மற்றவைகளை இதுல கொண்டு என்ன செய்வாங்க? ஆமா. அப்படிப்பட்ட நாளில் அல் மீம வல் ரா வ ஷீன வல் ஃபா. விளங்குதப்பா? இல்லடா இப்படி சொல்லு. எப்பா இம்மா யுதுகமு ஃபீஹிமா சொல்லு. இம்மா வ மினல் அர்பஅத்தில்லத்தி லா துதுகமு ஃபீமா யுகாரிபுஹா, அதற்கு நெருக்கமானவைகளிலே இதுகாம் செய்யப்படாது. யுதுகமு ஃபீஹா முகாரிபுஹா, நெருக்கமானவைகள் இவைகளிலே இதுகாம் செய்யப்படுமே. அவைகளிலே நிஸ்வஹா பாதியை சொல்லுகிறான். அது மொத்தம் 4 இருக்கே. நெருக்கமானவைகள் இதுகாம் செய்யப்படாது. மகரஜ் நெருக்கமானவைகள் இவைகளில் கொண்டு என்ன செய்யப்படும்? இதுகாம் செய்யப்படுமே. அது மொத்தம் 4 இருக்கு. அந்த 4ல் நிஸ்வஹா என்ன செய்யறான்? பாதியை சொல்லுகிறான். 4ல பாதி எத்தனைங்க? 2. வை அந்த 4 ஆயிருதல் மீமு மீமா இருக்கும். 2வது ரா ராவா இருக்கும். 3வது ஷீன் ஷீனா இருக்கும். 4வது அல் ஃபா ஃபாவா இருக்கும். இந்த 4ல் நிஸ்வஹா பாதியை சொல்லுகிறான். மீமையும் ரேயையும் சொல்றான். எதை விட்டுட்டான்? ஷீனையும் ஃபாவையும் விட்டுட்டான். எடுத்தானுங்க? சரி. இப்ப இதுகாம் செய்யப்படக்கூடிய சம்பந்தமா பேசிட்டாங்க. அதுக்கு எடுத்துப்பா, நாவின் நுனியில் இருந்து வரக்கூடிய எழுத்துக்கள். நாவினுடைய நுனியிலிருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் 6. தொண்டக்குழியினுடைய எழுத்துக்கள் 6. அப்படித்தானங்க? ரூஃபு ஹல்கின் சித்தத்துன் அம் ஜும்பஹா ஐனும் வஹாவும் சும்மகைனுன் சும்மஹா. 1வது 2வது போயிட்டு தொண்டக்குழியினுடைய எழுத்து மொத்தம் 6. என்னது? ஹம்ஸ் ஹா, ஐன் ஹா, ரைன் ஹா. தொண்டக்குழியினுடைய எழுத்தும் 6. நாவினுடைய நுனியில் இருந்து வரக்கூடியது எத்தனை? 6. 6 ஆனா தம்பி, இந்த 12 எழுத்துக்களும் அதிகமா இஸ்திமால் செய்யப்படுமா? இந்த 12 எழுத்துக்களும் அதிகமா புழங்கப்படும். ஆகவே அதிகமா புழங்கப்படுறதுனால தம்பி சுலுசானி அல்லாஹ் சொல்றான். எத்தனை? 12ல சுலுசானி எவ்வளவுங்க? 8. 12ல சுலுசானி 8 எழுத்துக்களை சொல்லுகிறான் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அம்மா கானத்து வலம்மா கானத்தில் ஹுரூஃபு தல்கியத்து. ஏய் தம்பி, இதா வலம்மா கானத்துல் ஹுரூஃபு தல்கியத்து, நாவின் நுனியிலிருந்து வரக்கூடிய எழுத்துக்கள். அல்லத்தி யுஅத்தமது அலைஹா பிதல்கில் லிசான்,
நாவினுடைய விளிம்பை கொண்டு அதன் மீது ஊண்டப்படுமே, நாவினுடைய விளிம்பை கொண்டு அதன் மீது ஊண்டப்படுமே. அத்தகைய நுனியில் வரக்கூடிய எழுத்துக்களும் கொஞ்சம் தள்ளி வா. ஹுரூஃபு ஹல்கியத்து இருக்கு பாரு, வல் ஹல்கியத்து இருக்கா, கொஞ்சம் தள்ளி வரணும். வல் ஹல்கியத்து தொண்டக்குழியினுடைய எழுத்துக்களும் அல்ல, விளங்குதப்பா, தொண்டக்குழியினுடைய எழுத்துக்களும் கசீரத்தல் உக்குஇ அது நிகழ்வது அதிகமாகிவிட்ட போது அப்படி சொல்லி படிக்கணும். கசீரத்தல் இதான் கபரு, இதான் என்ன இருக்குது கானவுக்கு கபரு. கசீரத்துல் உக்குஇ நிகழ்வது அதிகமாகிவிட்ட போது ஜவாபு தக்கர சுலுசைகா அவைகளில் மூன்றில் ரெண்டை சொல்லுகிறான், மூன்றில் ரெண்டு பகுதியை சொல்லுகிறான். உருவு தல்கியத்தும் 6 எழுத்து, தொண்டக்குழியினுடைய எழுத்தும் 6 எழுத்து, 6 6 12, 12ல சுலுசானி எவ்வளவு 8. சுலுசானி தெரியுதா, 3ல் 2 பா, பாதிங்கிறது 6, பாதிங்கிறது 6 எத்தனைப்பா, பாதிங்கிறது எத்தனை இப்பா, 12ல நிசுஃபு 6, 12ல சுலுசு 4, முன்னாங்கு 12 விளங்குதா. 12ல சுலுசானி 3ல 2 8 எழுத்துக்களை சொல்றான். ஏன்னா உருஃபு தல்கியத்தும் உருஃபு ஹல்கியத்தும் நாவினுடைய விளிம்பில் இருந்து வரக்கூடிய எழுத்துக்களும் தொண்டக்குழியில் இருந்து வருகின்ற எழுத்துக்களும் அது அதிகமா இஸ்திமால் செய்யப்படும். விளங்குதுங்க, ரெண்டுமே 6 தான். உருஃபு தல்கியத்தும் 6, உருஃபுல் ஹல்கியத்தும் 6, 6 6 12 அதை 8 சொல்லுகிறான். இப்ப வச்சு பாரு, மேல இருந்து கொண்டு வா. வலம்மா காணத்தில் உருஃபு தல்கியத்து நாவினுடைய விளிம்புகளில் இருந்து வருகின்ற எழுத்துக்களும் வல் ஹல்கியத்து தொண்டக்குழியில் இருந்து வருகின்ற எழுத்துக்களும் கசீரத்தல் உக்குஇ தள்ளி கொண்டு போகணும், அதான் கபரு. நிகழ்வது அதிகமாகிவிட்ட போது தக்கர சுலுசைகா அவைகளில் 3ல் 2 என்ன செய்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். உருஃபு தல்கியத் எது தம்பி, உருஃபு தல்கியத் எது, வஹிய எப்பா எடுத்து அடுத்து வைக்கிறது. லம்மா காணத்தில் உருஃபு தல்கியத்துல்லத்தி யுஅத்தமது அலையா பி தல்கில் லிசான் நாவினுடைய விளிம்பை கொண்டு அதன் மீது ஊண்டப்படுமே, அத்தகைய விளிம்பினுடைய எழுத்துக்கள் தொண்டக்குழியினுடைய எழுத்துக்கள் வல் ஹல்கியத்து தொண்டக்குழியின் எழுத்துக்கள் கசீரத்துல் உக்குஇ நிகழ்வது அதிகமாகிவிட்ட போது தக்கர சுலுசைகா அவைகளில் 3ல் 2 என்ன செய்யறான் சொல்லுகிறான். வைய நாவினுடைய விளிம்பிலிருந்து வரக்கூடிய எழுத்து எத்தனை, சித்தத்துன் எத்தனா இருக்குங்க, 6 இருக்கும். எஜ்மௌகா அந்த 6ஐயும் ஒன்று திரட்டி கொள்ளும். ருப்ப முனஃபலின் என்பது ஒன்று திரட்டி கொள்ளும். ருப்ப முனஃபலின் அந்த உருவு தல்கியத்தை ஒன்று திரட்டி கொள்ளும். ருப்ப முனஃபலின் என்பது ஒன்று திரட்டி கொள்ளும். ருப்ப முனஃபலின் பாரு 6 எழுத்து இருக்கு பாரு. ருப்ப ரே 1, பே 2, மீ 3, நூன் 4, ஃபே 5, லாம் 6. ருப்ப முனஃபலின் எத்தனையோ அன்பளிப்புகள், நஃபுல்னாலே அன்பளிப்புன்னு தானே அர்த்தம், உபரியா கொடுக்கப்படக்கூடியதுன்னு அர்த்தம். ருப்ப முனஃபலின் எத்தனையோ அன்பளிப்புகள் அர்த்தம் இருக்கு. ருப்ப முனஃபலின்ங்கிறது என்ன இருக்குது, நாவினுடைய விளிம்பில் இருந்தப்ப வருது ரே இல்ல ஆஃப் பண்றா. ருப்ப முனஃபலின் 6 எழுத்து இருக்கா, ரே நாவினுடைய விளிம்பில் இருந்து வருது, பே மீம் நூன் ஃபே லாம், இது ஃபுல்லா எங்க இருந்தா வருது, அது இது தல்கியத்துங்குவாங்க. 6 எழுத்து வந்துருச்சா. இப்பா உருஃபு தல்கியத்து 6 எழுத்து. வல் ஹல்கியத்து தொண்டக்குழியினுடைய எழுத்துக்களும் அல்லத்தி அல் ஹாவு ஹாவா இருக்குமே, வல் ஹா ஹாவா இருக்குமே, வல் ஐன் ஐனா இருக்குமே, வல் கைன் கைனா இருக்குமே, வல் ஹாவு ஹாவா இருக்குமே, வல் அம்சா அம்சாவா இருக்குமே. இந்த தொண்டக்குழியினுடைய எழுத்துக்கள் கசீரத்துல் உக்குஇ ஃபில் கலாம் பேச்சில் நிகழ்வதில் அதிகமாகிவிட்ட போது, பேச்சில் ரொம்ப வரும். உருவு தல்கியத்தும் உருவுல் ஹல்கியத்தும் பேச்சில் நிகழ்வதிலே அதிகமாகிவிட்ட போது தக்கர சுலுசைகா அந்த 12ல் 3ல் 2 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். தக்கர சுலுசைகா அதுல 6 இதுல 6. தக்கர சுலுசைகா அந்த 12ல் 3ல் 2 பகுதியை என்ன செய்யறான் 8 எழுத்துக்களை சொல்லுகிறான். வலம்மா காணத்தில்
அபுனியத்துல் மசீதி ஜாயிதினுடைய எழுத்துக்கள் லாத்தத்தை ஜாவசுவது கடக்காது அனி சுபாயியத்தி ஏழை விட கடக்காது என்று ஆகிவிட்ட போது ரக்கரமின ஜவாயிதி மேல் மிச்சமானவைகள் இருந்து சொல்லுகிறான். விளங்குதப்பா? ரக்கரமின ஜவாயிதி ஜாயிதானவைகளில் இருந்து சொல்லுகிறான். எப்படிப்பட்ட ஜாயிது? விளங்குதப்பா? ரக்கரமின ஜவாயிதில் அஷரத்தி 10 ஜாயிதான எழுத்துக்களில் இருந்தும் அல்லத்தி எத்தைய 10 எஜ்மோகா அவைகளை ஒன்று திரட்டி கொள்ளும். அல்யோம தன்சாகு அல்யோம தன்சாகு என்பது அவைகளை ஒன்று திரட்டி கொள்ளுமே. அத்தைய 10 ஜாயிதான எழுத்துக்களில் இருந்தும் சபாத் அருஃபின் மின்ஹா அவைகளில் இருந்தும் இந்த 10 இருந்தும் 7 எழுத்துக்களை சொல்றான். இப்பா ஜாயிதுங்கிறது 7 விட அதிகம் கிடையாதுப்பா. உதாரணமா இஸ்திக்ராம் சொல்றேன்னு வச்சுக்கோ. இஸ்திக்ராம் இதுல எத்தனை எழுத்து இருக்கு? 7 எழுத்து இருக்கும். ஜாயிதையெல்லாம் சேர்த்து வச்சு படிச்சோம்னா அரபி எழுத்துல 7 விட தாண்டி எழுத்து கிடையாது. ஜாயிதையெல்லாம் சேர்த்தோம்னா இஸ்திக்ரமேங்கிறது எது கருமதனப்பா அசலு. அது அலிஃப் சீன் தேயெல்லாம் ஜாயிதாக்கிடுவோம். தேயில இஸ்திக்ரமேங்கிறது 6. மஸ்தர்ல இஸ்திக்ராம் 7 வரும். 7 விட அதிகம் கிடையாது. 7 விட அதிகம் கிடையாது. ஜாயிதான எழுத்துக்கள் மொத்தம் 10. ஜாயிதான எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 10. ஆமா, ஜாயிதா வரும். அவைகள்லாம் என்ன செய்யும்? ஜாயிதா வரும். ஜாயிதா வருகின்ற 10 எழுத்துக்களில் 7 அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன்? ஜாயிதான எழுத்து அரபி வார்த்தைகள்ல 7 விட தாண்டி எழுத்து கிடையாது. 7 ஹர்ஃபுகளை விட. இப்பா இஸ்திக்ராம் 7 எழுத்து இருக்கு. இஸ்திக்ராம்ல எத்தனை எழுத்து இருக்கு? எண்ணி பாரு. இஸ்திக்ராம் போட்டு எண்ணி பாரு, 7 எழுத்து இருக்கும். ஜாயிதையெல்லாம் சேர்த்து 7 தான். விளங்குதா? ஜாயிதான எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 10 இருக்கு. அந்த 10 எதை சொல்றான்? 7 சொல்றான். ஏன்னா ஜாயிதான எழுத்து மொத்தம் எத்தனை தான்? 7ங்கிறதை உணர்த்துவதற்காக வேண்டி ஜாயிதான எழுத்துக்கள் விளங்குதான்னு கேட்டேன். விளங்குதப்பா? ஜாயிதான எழுத்து மொத்தம் 10பா. அது வாசகம் அமைப்பிக்கும் போது அரபியில 10 எழுத்து 8 எழுத்துலாம் கிடையாது. ரொம்ப தாண்டி எத்தனை எழுத்து வரும்? இஸ்திக்ராம் 7 எழுத்து தான். அதை விட தாண்டினது கிடையாது. ஃபேல்ல 6 வரும். இஸ்திக்ராமே 6 வரும். மஸ்தர்ல இஸ்திக்ராம் 7 வரும். விளங்குதா? ஜாயிதான எழுத்துக்களை எல்லாம் சேர்த்து மொத்தம் அறுப்புகள் ஒரு கலிமாவில் எத்தனை தான் வரும்? 7 விட தாண்டாது. ஆகவே ஜாயிதான 10 எழுத்துக்களில் 7 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? சொல்லு. வலம்மா கானத்து அபுனியத்துல் மசீதி ஜாயிதினுடைய அமைப்புகள் ஜாயிதான எழுத்துக்கெல்லாம் சேர்த்தோம்னா ஜாயிதினுடைய அமைப்புகள் லாத்தத்தை ஜாவசுவது கடக்காது அணி சுபாயியத்தி 7 விட கடக்காது என்று ஆகிவிட்ட போது ரக்கரமின ஜவாயிதில் அஷரத்தி 10 ஜாயிதான எழுத்துக்களில் இருந்தும் அல்லத்தி எத்தைய 10 எழுத்துக்கள் எஜ்மாவுகா அந்த 10 எழுத்துக்களையும் ஒன்று திரட்டி கொள்ளும். அல்யோம தன்சாகு அல்யோம தன்சாவு என்பது ஒன்று திரட்டி கொள்ளுமே. அத்தைய 10 ஜாயிதான எழுத்துக்களில் இருந்தும் சபாத்த அருவி மின்ஹா அவைகளிலிருந்து 7 எழுத்துக்களை என்ன செய்யறான்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்ப அல்யோம தன்சாவு எண்ணி பாரு, 10 எழுத்து இருக்கு பாரு. அலிஃபு சொல்ல ஹம்சான்னு சொல்லுங்களா? அல்யோகலே அல்யோமோல ஹம்சா 1, லாம் 2, ஏ 3, வாவு 4, மீம் 5. 5 ஆச்சா? தன்சாவுல தே 6, சீன் 7, நூன் 7, சீன் 8, அலிஃப் 9, ஹே 10. தன்சா அலிஃப் ஹே 10 வந்துருச்சா? அல்யோம தன்சால 10 எழுத்து. இதான் ஜாயிதா வருமா? இந்த எழுத்துக்கள் தான். விளங்குதப்பா? அல்யோம தன்சா ஒன்று தட்டி கொள்ளுமே. அதே 10 ஜாயிதான எழுத்துக்களில் இருந்தும் சபாத் அருவி மின்ஹா அவைகளிலிருந்து 7 சொல்கிறான். தம்பீகன் உணர்த்துவதற்காக, அல்லா தாலிக்க இந்த ஜாயிதின் மீது உணர்த்துவதற்காக. ஜாயிது மொத்தம் ஜாயிதான எழுத்துக்கெல்லாம் சேர்த்து அரபி எழுத்து மொத்தம் எத்தனை தான் இருக்கு? 7 ஹர்ஃபுகள் கொண்ட கலிமா தான் இருக்கு. அதை விட தாண்டி கிடையாது. 8, 9, 10 கிடையாது. அந்த ஜாயிதின் மீது தம்பீகன் அல்லா தாலிக்க இந்த ஜாயிதின் மீது உணர்த்துவது ஜாயிதான எழுத்துக்கள்லாம் சேர்த்தோம்னா எத்தனை தான் வரும்? 7 எழுத்து 7 ஹர்ஃபுகள் தான் வரும். அதை உணர்த்துவதற்காக வேண்டி 7 சொல்லுகிறான். ரைட்டுப்பா? வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.